ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேவிட் ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் புட்டிங் கேக். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் முதல்ல 60 கிராம் அன்சால்டட் பட்டரை இந்த மாதிரி எடுத்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 60 கிராம் ரீஃபண்ட் ஆயிலும் இதுக்கு கூட சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 120 கிராம் பவுடர் சுகரை இதுக்கு கூட சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீயும் இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து ஆப்ஷனல் தான், இது கூட சேர்த்திங்கன்னா கேக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா ஒரு ரூம் டெம்பரேச்சர் எக்கு வந்து ஒரு 3 எடுத்துக்கலாம். அதையும் இதுக்கு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து இந்த பேட்டர் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், ஆனால் இதுவும் சேர்த்தா கேக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட்டும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், இதுவும் ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 ஸ்மால் சைஸ் ப்ரெட்டை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மைதாவும் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட அந்த பேட்டர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பெரிய சைஸ் ப்ரெட்டுன்னா ஒரு 6 இல்லைன்னா 7 எடுத்துக்கோங்க. ஸ்மால் சைஸ்னால் ஒரு 10 போதும். அதுக்கப்புறமா மில்க் இல்லைன்னா வாட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணி இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 8 இன்ச் சைஸில் ஒரு டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு இந்த பேட்டரை அதில் ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மேலே வந்து டெக்கரேஷனுக்காக லைட்டாக டெசிகேட்டட் கோகோனட்டையும் போட்டு ஓவனில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 13 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். அதுக்கப்புறமா டூத் பிக்கோ இல்லை கத்தியோ ஏதாவது வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக்கோட ஃபைனல் லுக் இது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.